தலையை வெட்டினக்கப்புறம் ஒரு கோழி உயிரோட இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 18 மாசங்கள் அந்த கோழி உயிரோட இருந்திருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1945ல அமெரிக்கால லாய்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவர் எப்பவும் போல அவர் டின்னருக்கு சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கோழி எடுத்துட்டு வந்து கோடாலி வச்சு அதோட தலையை வெட்டுறாரு. அப்பதான் அவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பாக்குறாரு. என்னன்னா, மற்ற கோழிலாம் தலையை வெட்டுச்சுன்னா பிளட் லீக் ஆயிட்டு துடிச்சு கண்டிப்பா இறந்து போயிடும். பட் ஆனா இந்த கோழிக்கு பிளட்டும் லீக் ஆகல, இந்த கோழி துடிக்கவும் இல்லை, எப்பவும் போல அந்த ஃபார்ம்லேயே சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே அவருக்கு ஷாக் ஆயிருக்கு. அவர் அடுத்த நாள் காலையிலும் வந்து பார்க்கும்போது அந்த கோழி ஃபார்ம்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சு அக்கம் பக்கத்துலாம் சொல்லி அந்த டைம்ல இது அமெரிக்கா ஃபுல்லா நல்லாவே பிரபலமாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட்லாம் அந்த கோழி எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க, கோழிக்கு ஜாகுலார் வெயின் அப்படின்ற ஒரு வெயின் இருக்கு. அந்த நரம்பு தான் வந்து மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி கொடுக்குற ஒரு நரம்பு. ஸோ அந்த நரம்பு கழுத்துக்கு கீழே இருந்ததுனால அந்த ஃபார்மர் வெட்டும்போது ஜஸ்ட் மிஸ்ல அந்த நரம்பு தப்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிக்கு ஏன் ரத்த கசிவு ஏற்படலாம், வெட்டும் போது அந்த கோழியோட கழுத்துல பிளட் கிளாட் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ரத்தமும் பெரிய அளவில் லீக் ஆகல அந்த கோழிக்கு. பாருங்க, அந்த கோழிக்கு ஒரே நைட்ல எவ்வளோ லக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கோழியை அந்த ஃபார்மரே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஃபீடிங்லாம் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைட்ரா மூலியமா அதோட கழுத்தில் வந்து ஃபீட் பண்ணி கிட்டத்தட்ட 18 மாதம் வரைக்கும் அந்த கோழி சர்வை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோழியை ஒரு நிறைய ஷோஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட $4500 அந்த காலத்திலே வந்து அந்த கோழியை அவருக்கு சம்பாரிச்சும் கொடுத்துருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக 1947ல் இவங்க ஒரு வெக்கேஷனுக்கு போகும்போது அந்த கோழியை கூட்டு போயிருக்காங்க. அப்போ அவருக்கு அந்த சிரிஞ்சு கொண்டு போக மறந்ததுனால அதுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கோழி சோக் ஆகி இறந்துட்டு இருக்கு. இந்த கோழி அமெரிக்காவில் அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு பிரபலமாயிடுது. லெஜண்ட் மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிக்கு ஒரு நேமும் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே எவ்ரி மே மந்த் ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலையும் அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சாதாரணமாக அன்னைக்கு ஒரு ஃபார்மில் இருந்த ஒரு கோழி இன்னைக்கு அமெரிக்காவில் த லெஜண்ட் மைக் அப்படின்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, நம்ம லைஃப்பில் ஒரு கோலை நோக்கி நம்ம போகிறோம்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த கோலுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு ஹோப்போட இருங்க. பிகாஸ் நம்ம லைஃப்பில் லாஸ்ட் மினிட்ல கூட இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நடந்து நம்ம லைஃபும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ எப்போவுமே ஹோப்போட இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்டை கடந்து வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.